எப்போவும் ஷெட்யூல், பிளான்ஸ், ஒர்க், ஃபோன் கால்ஸ், டெட்லைன்ஸ். ஆனால் இன்னைக்கு பிரேக். இந்த மலைகளோட காற்று வேறு லெவலாக இருக்குங்க. மனசு ரொம்ப காம் ஆயிடுச்சு. எல்லா டென்ஷனும் போயிடுச்சுங்க. இப்படியே இருந்தால் போதும்னு தோணுது. இந்த மலைகள், இந்த அமைதி அண்ட் ஜஸ்ட் மீ. சிட்டி ரோட், டிராஃபிக், நாய்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஒரு சின்ன ரோட்டில் டேர்ன் பண்ணிட்டேன். இதுதான் ஹரியானா பார்டர் இருக்க ஒன்லி ஹில் ஸ்டேஷன், மார்னி ஹில்ஸ்க்கு போகிற வழிங்க. ரெண்டு பக்கமும் பாஸ்மதி நெல், பச்சை பசேல்னு காடுகள், ஃப்ரெஷ்ஷான காற்று. பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு பின்னால் தெரிகிற மவுண்டன்ஸ் பார்த்தீங்களா, அது தாங்க ஷிவாலிக் ஃபுட் ஹில்ஸ். இந்த ஃபுட் ஹில்ஸ் வந்து ஹிமாலயாஸோட அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச். இங்கே பாருங்களேன், 4 பக்கமும் ஹில்ஸுங்க. அதுக்கு நடுவில் ஒரு அழகான ஏரி. இதுதான் திக்கர் தால். தால்னா ஏரி, அதாவது லேக். மார்னி ஹில்ஸில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இது தாங்க. இப்போ நம்மளோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு. டடா, இது தாங்க திக்கர் தால் லேக். இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சைடில் ரெஸ்டாரண்ட் தெரியுது பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்கே அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குங்க. குடும்பத்தோடு வந்தால் கிட்ஸ்க்கு பார்க் ஏரியா கூட இருக்குது. யாரெல்லாம் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஹோட்டல்ஸ் கூட இருக்குது. இந்த முழு இடமும் ஹரியானா டூரிசம் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனாலேயே இந்த இடம் ரொம்ப நீட்டாகவும் சேஃபாகவும் ஃபுல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வைப்பாகவும் இருக்குங்க. இது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தாங்க. ஆனால் ஒரு நாள் முழுக்க பீஸும் ஃபன்னும் சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டுங்க. சரி வாங்க, நாம் போய் ஒரு போட்டிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டிங் முடிச்சாச்சு. ஒரு சின்ன வாக்கும் லேக் சைடில் பண்ணியாச்சு. ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. இந்த தண்ணியோட சத்தம், காற்றோட டச்சு, சுற்றிலும் ஹில்ஸு, ட்ரீஸு, வாவ், இதெல்லாம் ஒரு ஃப்ரேம்குள்ளே வைக்கவே முடியாது. சிம்பிளாக ஒரு லஞ்ச், தால், ரொட்டி, ரைஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது இங்கேருந்து கிளம்பியாச்சு. வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், எனக்கு பின்னால் எல்லா பக்கமும் சுற்றி இருக்குங்க ஹில்ஸாக, ஃபுல்லாகவே எல்லாமே ஹில்ஸுங்க. அதுக்கு நடுவில் 2 பியூட்டிஃபுல்லான லேக்குங்க. ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. ரைட் சைடில் இருக்க அந்த லேக்கில் தாங்க நான் இப்போ போட்டிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். அங்கே அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ், போட்டிங் இது எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடு சுற்றி நிறைய லேண்ட்ஸு, அதுக்கு ஃபார்மிங் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தாங்க ஹரியானா மாநிலத்தோட ஒன்லி ஹில் ஸ்டேஷனுங்க. இது வந்து சண்டிகர்லேருந்து ஜஸ்ட் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. திக்கர் லேக்கிலிருந்து நம்மளோட மோர்னி ஹில்ஸில் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த உயரமான மரங்கள் இருக்குங்க. இது தாங்க பைன் ட்ரீஸ். நம்ம ஊட்டி போனவங்க இந்த மாதிரி மரங்களை நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே இந்த மோர்னி ஹில்ஸ்லேயும் இருக்குங்க. இந்த பைன் ட்ரீஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குங்க. அதாவது இந்த மரம் வந்து ஒரு எவர் கிரீன் ட்ரீ. அதாவது எல்லா சீசன்லேயும் இதோட இலைகள் வந்து உதிராதுங்க. இதுக்கு வந்து ஊசி இலை மரம், அதாவது நீடில் லீஃப் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம வந்துட்டோங்க. இதுதான் மோர்னி ஃபோர்ட் கம் லேர்னிங் அண்ட் மியூசியம் சென்டர். மோர்னி ஹில்ஸில் இருக்கிற ஒரு பழமையான கோட்டைங்க இது சீ லெவலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இந்த மோர்னி ஃபோர்ட் வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதுக்கு ஃபோர்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயிலும் இருக்குது. அந்த மோர்னி அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா இது ஒரு ராணியோட பெயர். பல வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு ராணி மோர்னி தேவியோட பேருங்க. அவங்களோட பேரில் தான் இந்த இடத்துக்கு மோர்னின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த ஃபோர்ட்டில் வந்து 4 டவர் இருக்குங்க. அப்புறம் ஒரு பெரிய கேட்டும் இருக்குது. ஸோ இந்த பழமையான கோட்டை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹரியானா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை மாற்றி ஒரு நேச்சர் மியூசியமாக ஆக்கிட்டாங்க. இங்கே வந்து ஹரியானாவோட ஃப்ளோரா ஃபானா பற்றிய பல டிஸ்பிளே இருக்குங்க. அதாவது பழமையும் இயற்கையும் கலந்து ஒரு அருமையான இடங்க இது.